ஓம் சாந்தி. தந்தை நமது விருந்தாளியாகி வந்திருக்கின்றார். ஆகவே நாம் அவருக்கு மரியாதை செலுத்துகின்றோம். எவ்வாறு அன்பாக நாம் அழைத்தோமோ அவ்வாறு மரியாதையும் செலுத்துகின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் இந்த பதித்த உலகில் நமது விருந்தாளியாக வந்திருக்கின்றார். இந்த போதையில் நாம் சதா இருக்கின்றோம். பகவானை இறை தந்தை என்று அழைக்கின்றோம். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். அவரது மகிமையும் மிகவும் உயர்ந்ததாகும். இந்த தந்தை அதிசயமானவர். தந்தையே மிகப்பெரிய ஆளுமையுடையவராக இருக்கின்றார். நாம் தந்தைக்கு ஒரு முறை சொந்தமாகிய பின்னர் நம்முடைய புத்தியில் சந்தேகம் எழுவது கிடையாது. நாம் ஆத்மா பிந்துவாக இருக்கின்றோம். தந்தையும் பிந்துவாக இருக்கின்றார். அவர் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அதர்மம் மற்றும் நிந்தனை ஏற்படுகிறது அப்பொழுதுதான் தந்தை வருகின்றார். கல்ப கல்பத்திற்கும் அவருடைய பாகம் இருக்கின்றது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது அழிவற்ற அனாதி பாகமாக ஆகிவிட்டது. நாம் தந்தையை பதித்த உலகில்தான் அழைக்கின்றோம். தந்தை சதா பாவனமாக இருக்கின்றார். தந்தை எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கின்றார். நாம் அரைக்கல்பமாக தந்தையை நினைவு செய்து வந்திருந்தோம். தந்தை வந்துதான் நமக்கு அவரது அறிமுகத்தை கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் ராவணனின் கைதிகளாக ஆகிவிடுகின்றோமோ அப்பொழுதுதான் தந்தை வரவேண்டியதாக இருக்கின்றது. நாம் அனைவரும் பக்தைகளாக, நாயகிகளாக, சீதைகளாக இருக்கின்றோம். தந்தை நாயகனாக, ராமராக இருக்கின்றார். அனைத்து சீதைகளையும் ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கின்றார். இது எல்லையற்ற விஷயமாகும். நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர்கள் நாம் தான். தந்தைதான் முழு உலகின் முதல், இடை, கடையின் ஞானம் கொடுக்கின்றார். தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த விருந்தாளியாக, குப்தமாக இருக்கின்றார். ஆத்மா நிராகாரமாக இருக்கின்றது. பரமாத்மாவும் நிராகாரமாக இருக்கின்றார்.
நாம் நம்மை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் தேகாபிமானத்தை விட்டுவிடுகின்றோம். நாம் இப்பொழுது அழிவற்ற பொருளை தான் பார்க்கின்றோம். எந்தளவு நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு கர்மாதி நிலை அடைந்து உயர்ந்த பதவியை அடைகின்றோம். தந்தை மிக எளிமையான நினைவு செய்ய கற்றுக் கொடுக்கின்றார். பரமாத்மா தந்தையை நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கின்றது. தந்தை வருவதே பழைய உலகில் அவர் வந்து புது உலகை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த ஞானத்தை தந்தைதான் வந்து கொடுக்கின்றார். பிறகு நாடகப்படி இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு இந்த பாகம் திரும்பவும் நடைபெறுகின்றது. இது 5000 ஆண்டிற்கான விஷயமாகும். தந்தை பாரதத்தின் மிகப்பெரிய விருந்தாளி. ஆத்மா அழிவற்ற மூர்த்தியாகும். தந்தையும் அழிவற்ற மூர்த்தியாவார். நாம் இப்போது தந்தையின் வழிப்படி நடந்து செல்கின்றோம். பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையாவார். பிரஜாபிதா பிரம்மா மனிதர்களின் தந்தையாவார். எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ அது நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது. தந்தை கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். இது துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டாகும். நாம் தனியாக வந்தோம், பின்னர் தனியாக செல்ல வேண்டும். ஆகவே நாம் தேகத்தின் சம்பந்தங்களை மறந்து விடுகின்றோம். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்து சதோப்பிரதானம் ஆகிவிடுகின்றோம். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். நாடகத்தில் தந்தையின் பாகமே குப்தமாக இருக்கின்றது. ஒரு விதையினுள் முழு மரத்தின் சாரமும் அடங்கியிருப்பதைப் போன்று நம்பர் 1 நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் அனைத்து சொரூபங்களின் பிராப்திகளினும் பொக்கிஷங்களை வந்தவுடனேயே அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் அனைத்து அனுபவங்களிலும் முழுமை பெற்றிருப்பார்கள். சதா உயர்ந்த அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் நாம் இருக்கின்றோம். அழியும் தேகத்தை பார்க்காமல் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். நினைவிற்கான உண்மையிலும் உண்மையான அட்டவணையை வைக்கின்றோம். இரவு பகல் சேவையில் ஆர்வமாக இருந்து அளவற்ற குஷியுடன் நாம் இருக்கின்றோம்.
மூன்று உலகங்களின் ரகசியங்களை குஷியாக நாம் புரிய வைக்கின்றோம். சிவத்தந்தை என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதில் உறுதியான நம்பிக்கை வைத்து நடக்கின்றோம். எந்த தடைகள் வந்தாலும் நாம் பயப்படாமல் இருக்கின்றோம். பொறுப்பாளி சிவத்தந்தையாக இருக்கின்றார். மிக உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தால் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யும் பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மா நாம். நமது மலர் முகமெனும் நிழலால் குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்யும் அப்பழுக்கற்ற பணிவுத்தன்மை உடைய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி. நாம் தடைகளை கண்டு பயப்படாமல் இருக்கும் ஆத்மா. நாம் பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மா. நாம் அப்பழுக்கற்ற பணிவுத்தன்மை உடைய ஆத்மா.